இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் என்னென்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட் சேமியாவும் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸும், லஞ்சுக்கு மோர் குழம்பு, ரசம், வாழைக்காய் பொரியல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் சேமியா செய்கிறதுக்கு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை காய வைங்க. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமானவுடனே 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுங்க. அது கூட 3 கேரட்டை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 400 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதித்த உடனே நம்ம வச்சுருக்க ஒரு பேக்கெட் சேமியாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். திருப்பி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். டேஸ்ட்டை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா டேஸ்டியான சேமியா ரெடி. அது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னி இதுக்கு நல்ல சைட் டிஷ். நான் லெஃப்ட் ஓவரான காரக்குழம்பு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ லஞ்சுக்கு வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு வாழைக்காவை ஹாஃபாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை வானலில் சேர்த்து எண்ணெயில் கோட்டான உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி. மோர் குழம்பு செய்கிறதுக்கு 150 ml புளிச்ச தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வரமல்லி சேர்த்து பொரிஞ்ச உடனே ஒரு 5 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு திக்னஸ்க்காக ஊற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க. கூடவே 2 வரமிளகா போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 150 ml கேர்டு, திக்கான கேர்டை மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை பல்ஸில் பீட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ஸே இல்லாமல் கலக்கிடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கொதி வந்தால் டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி. இந்த காம்போவை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி டெய்லி லன்ச் அப்டேட்ஸ்க்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.